வணக்கம். நேற்று கொஞ்சம் ஊர் கதையெல்லாம் பேசணும். சார்ட்டெல்லாம் நான் பார்க்கல 2-3 நாளாக. நேற்று வந்து ஜென்ரல் வீடியோ நம்ம போட்டிருந்தோம், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டிருந்தோம், மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருந்தோம். சரி, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி ஒரு அப்டேட் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, முக்கியமான பாயிண்ட், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்குறேன். நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க. சரியா? இப்போ மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நேற்று வந்து 43 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் முடிஞ்சிச்சு நிஃப்டி. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து நல்ல பெருசாக ஸ்விங் ஆச்சு. 148 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஆச்சு. நிஃப்டி ப்ரீமியமில் இருக்குது, 91 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. கொஞ்சம் அந்த ஆசிலேஷன்ஸ் இருக்குது, பட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வாரம் பஞ்சாயத்து இருக்குது. பஞ்சாயத்து என்னைக்கு? 9ஆம் தேதி. யூஎஸை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி, நம்மளை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ண போகிறாங்கன்றது மோஸ்ட் லைக்லி 10th இன்னைக்கு நம்மளுக்கு வந்து டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸே வந்து தெரிஞ்சிடும். நம்ம வந்து கடைசி நேரத்தில் புஷ் பண்ணுறோன்னு சொன்னால் இல்லை, அதுக்கு முன்னாடியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மோஸ்ட் லைக்லி இட் குட் பி ஆன் டியூஸ்டே ஆர் வெனஸ்டேன்றது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சைடு மனசில் வச்சுங்க. ரெண்டாவது, 10ஆம் தேதி இன்னைக்கு எக்ஸ்பைரியும் இருக்குது. அதுவும் மனசில் வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொன்று விஷயத்தையும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. 10ஆம் தேதி ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி ஃபுல் மூன் டே, பௌர்ணமி, முழு பௌர்ணமி. ஸோ ஆட்டம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹை எனர்ஜி டே. அண்ட் மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் லைக்லி 11th இன்னைக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஃப்ரைடே இன்னைக்கு புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் தேர்ஸ்டே இன்னைக்கு பழைய கான்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து பெரிய ஆசிலேஷன்ஸ் மார்க்கெட்டில் பார்க்க முடியுன்றது ஒரு சின்ன கருத்து. அண்ட் மோஸ்ட் லைக்லி 11th இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் காட்டிகிட்ருக்கு. இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் டேட்டாஸ் ஆகட்டும், மார்க்கெட்டில் சார்ட் ஆகட்டும், சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் காட்டிகிட்ருக்கு. பட் இதை வச்சு டிசிஷன்ஸ் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னால் ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் வந்து புட்டும் காலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பயங்கர வைடாக இருக்குது. 25,000 தான் ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆகிருக்கு. 26,500 தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. 1,500 பாயிண்ட் ஸ்ப்ரெட்டு. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு பெரிய ஸ்ப்ரெட்டை பார்த்துட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,000 தான் போத் கால் அண்ட் புட்டை வந்து பயங்கரமாக வந்து ரைட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் கிடையாது, மந்த்லி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி வந்து ஒரு யூ ஹாவ் அ பெட்டர் சாய்ஸ். பட் நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ரெண்டுமே வந்து அப்சைடுக்கான டார்கெட்ஸ் இப்போதைக்கு காட்டிகிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 25,540. நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ், ஸ்பாட் கிடையாது. ஸோ 540 இருக்குது. எவ்வளோ தூரம் போகலாம்? இந்த வாரத்துக்கான இலக்கு ரைட் 25,850 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து அப்சைடு இலக்கு இந்த மாதத்துக்கான இலக்கு வந்து 27,700 பக்கமாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். பட் இந்த வாரம் இலக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,850 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அபவுட் 350 பாயிண்ட்ஸ் அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம்? அதுதான் ஒரு கேள்வி. ஸ்டாப் லாஸ் வந்து 25,150. ஏன்னு சொன்னால் அந்த 140, 150 லெவலில் வந்து நிறைய நாள் வந்து ஆசிலேட் ஆச்சு. ஸோ அதே லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இந்த ட்ரேட் இஸ் இட் வர்த் ரைட்? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வர்த்தான்னு கேட்டால் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் வர்த். டவுன் சைட்லேயும் வந்து உங்களுக்கு 350 பாயிண்ட்ஸ், மேலேயும் வந்து 350 பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து டெக்னிக்கல் லெவலில் வந்து மேபி லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இது வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் 1:1 தான் இருக்குது. எப்பயுமே வந்து மினிமம் 1:2 போச்சுன்னா ₹1, வந்துச்சுன்னா மினிமம் ₹2 இருந்துச்சுன்னு சொன்னால் அது மாதிரி ட்ரேட் எடுக்கிறது வந்து ஆல்வேஸ் புத்திசாலித்தனம். நம்ம வந்து ஆல்வேஸ் வி லுக் அவுட் ஃபார் 1:5, 1:6 ட்ரேட் தான் நம்ம வந்து பார்க்குறது உண்டு. சரி, இப்போ பேங்க் நிஃப்டியை எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 57,293. 300ன்னு வச்சுங்களேன், 7 பாயிண்ட்ஸ் தானே. ஸோ 57,300 இருக்குது. எவ்வளோ தூரம் போகலாம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 58,000 வரைக்கும் போகலாம். 58,078, அந்த 78 பாயிண்ட்ஸ் ஏன் ஒன்றும். ஸோ 58,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி 10ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ
ட்ரம்ப்பு அந்த அறிவிப்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 9th US நைட் 12 o'clockனு எடுத்துன்னா நம்மளுக்கு வந்து மத்தியானம் இங்கே 12 மணி. ஸோ மோர் ஆர்லெஸ் அந்த டைம் ஃப்ரேம் தான் வந்து காட்டுது, ரைட்? ஸோ நிஃப்டியில் வந்து உங்களுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10th அன்னைக்கு, 11th அன்னைக்கு புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் அ லாங் ஆப்ஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாட் சைஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 35, க்ளோஸ் டு அபவுட்னா 35 லாட் சைஸ். யாராச்சும் வந்து ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணணும்னு நினச்சால் 57,800 அண்ட் 750, 800, 850 அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் பாருங்கள். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 57,800, 900 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல, பட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பிட் அவுட் ஆஃப் மணி, ஃபார் அவுட் ஆஃப் மணி இல்லை, பிட் அவுட் ஆஃப் மணி, நியர் டார்கெட்டில் இருக்குது. அண்ட் மேபி நீங்கள் வந்து யோசிக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஹிண்ட் கொடுத்துருக்குறேன், நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் ஒரு 4 ஸ்டாக் பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். இது எல்லாமே வந்து அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கான இலக்கோடு நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1531 இருக்குது. இதுக்கான இலக்கு வந்து 1613, ரைட்? அண்ட் இதில் வந்து நடுப்புற வந்து ஒரு பெரிய கண்டா இருக்குது, ஒரு டபுள் டாப்னு வச்சிங்களேன். 1549 வந்து டபுள் டாப் இருக்குது. அந்த டபுள் டாப்பை தாண்டிடுச்சுனால் ஈஸியாக வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த வாரம் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 350 பாயிண்ட்ஸு. ரிலையன்ஸ் வந்து இந்த அளவுக்கு 80 பாயிண்ட்ஸ் மேலே கொடுக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு புஷ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால நிஃப்டியை வந்து ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும்ன்றதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது வந்து ஐஜிஎல். லாஸ்ட் 2-3 டேஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஎல் ஆகட்டும், ஐஜிஎல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டாப் பர்ஃபார்மர்ஸாக இருந்திருக்கு. நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல மூமெண்டமோடு இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 221. அடுத்த ஒரு வாரம் 2 வாரம் இது வந்து இந்த இலக்கு, இந்த வாரத்துக்கான இலக்கு கிடையாது, பட் ஞாபகம் வச்சுங்க 249 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 28 பாயிண்ட்ஸ். ஸோ க்ளோஸ் டு அபவுட் 10% அப்சைட் மூவுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஐஜிஎல். மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ் 732 இருக்குது அண்ட் 768 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நம்ம கொடுத்த 3 ஸ்டாக்குமே வந்து ஃப்யூச்சர்ஸ்லேயும் இருக்குது. ஆப்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ரிலையன்ஸை தவிர மீதி 2லேயுமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து ஹெச்ஏஎல் வந்து நான் ஷார்ட் டேர்ம் இலக்கு நான் சொல்ல, இது வந்து மோர் ஆஃப் எ கேஷ் மார்க்கெட்டுக்கான இலக்கு பற்றி நம்ம பேசுகிறோம். ப்ராபப்ளி பை திஸ் இயர் எண்ட், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி பை திஸ் இயர் எண்ட் இதுக்கான இலக்கு வந்து 6800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5020 இருக்குது. 6800ன்றது அப்சைட் நல்ல ஒரு மார்ஜின். லாஸ்ட் ஒரு வீக்லி சார்ட் எடுத்து பாருங்களேன். லாஸ்ட் வந்து ஒரு 5-6 வீக்ஸாக வந்து அப்படியே கோடு போட்டு அப்படி பெட்டாலியன் நிற்கிற மாதிரி அப்படி நிற்கிது. ஸோ மோர் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. கரெக்ஷன் வரல அண்ட் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்கு? டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு. அதில் ஹெச்ஏஎல் இப்போதைக்கு வரல, பட் டெஃபினட்டாக வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹெச்ஏஎலுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.